படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். விவசாயத்தை விட்டுட்டு எங்க கலெக்டர் வேலைக்காட போக போறீங்க? விவசாயம் இல்லைன்னா நாடு என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? விவசாய நிலத்துல தரிசு நிலமாக்கி அதுல பில்டிங் கட்டி ஐடி சிட்டியா மாத்திட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்க பேர பசங்க சாப்பாட்டுக்கு பதிலா மாத்திரை தான் சாப்பிட வேண்டியது. விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படிப்பியா? சோறு போடுறவனை பிச்சை எடுக்க விட்டோம்னா நம்ம மண்ணள்ளி தான் திங்கணும். விவசாயத்துல உழைச்சி கஷ்டப்பட்டு லாபமே இல்லாத அந்த விவசாயத்துல உயிரை வச்சிருப்பான். விவசாயிக்கு மானமெல்லாம் ஊருக்காணி நிலம் தாண்டா. விளைய வைக்கிறவன் செத்துக்கிட்டு இருக்கான், சாப்பிடுறவன் பிறந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு ஒரு விவசாயியோட சாவு, நாளைக்கு லட்சக்கணக்கான பேரோட சாவு. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? பசி ஈஸியா தீந்துறதுனாலதான் நாமளும் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா? நமக்கு நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியும். இதெல்லாம் நீங்க கை தட்டணுங்கிறதுக்காக சொல்லல, நாமெல்லாம் கையேந்திரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இதையெல்லாம் நான் விவசாயிங்க மேல இருக்கிற அனுதாபத்துல செய்யல, மரியாதையில செய்யறேன். Nothing personal, just service.